சிவகார்த்திகேயன் இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, விஜய் சேதுபதி இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு. அது சொல்றதுக்கு பெருமையாக தான் இருக்குது. எந்த நடிகர்கள் சொந்த படம் எடுத்து நல்லா இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு வர சசிகுமார் சொந்த படம் எடுத்தார், இன்னைக்கு வர கடனாளியாக தான் இருக்காரு. வசதி வாய்ப்புகளை உருவாக்கி வச்ச ஒரு ஹீரோ அவர் வந்து கடைசியில் ஒரு சிகரெட்டுக்கு வாங்க காசு இல்லாமல் கடனாளியாக வீசித்தார். ஒரு படத்தில் நீங்கள் விட்டுட்டீங்களா வாழ்க்கையில் மட்டும் திரும்ப மீளவே முடியாது. ஒரே படத்தில் காலியாகி போயிடுவீங்க. இந்த என்டர்டைன்மெண்ட் அதிகமாக வர வர தியேட்டருக்குள்ளே போகிறவங்க கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க. உண்மைதான். தியேட்டர்கள்லாம் இழுத்து மூடிட்டு தான் இருக்காங்க. இப்பவும் சினிமா அந்த பெரிய நடிகர்களுக்கு கொடுக்குற விலையை கொடுக்கும்போது இந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிற விலைகள்லாம் கம்மியாக இருக்கும்போது எனக்கு என்னென்னா, ரஜினியால் இவ்வளோ பெரிய கோடிகளை சம்பாத்தியமான ஒரு ரஜினியால் ஒரு ரசிகர் நல்லா இருக்க முடியுமா? ரசிகர்களுக்கு எந்த காலத்திலையும் ஒரு நல்லது நடக்குமா? வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். சினிமா அப்படின்னா இன்னைக்கு மக்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயம்தான். ஒரு பக்கம் அரசியல் ரொம்ப விறுவிறுப்பாக பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சினிமாவும் அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக எல்லா விஷயமும் அதுலேயும் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பல பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சினிமா அப்படின்னா இப்போ எப்படி இருக்கு, முன்னாடி காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க சார்? சினிமா எப்போவுமே மக்களுக்கு தேவையான ஒரு எப்படி ஒரு அன்றாட சாப்பாடு எப்படி தேவையோ அதுமாதிரி சினிமா வந்து கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா மனிதர்கள் வந்து தவறான வழிகளில் அவங்க வாழ்க்கை திசை திரும்பாமல் இருக்கணும்னா சினிமா ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு குடும்பத்தோடு போய் படம் பார்க்குறது, அவங்க மனசில் இருக்க பாரங்களெல்லாம் குறைக்கணும்னா ஒரு மாற்று வழி தேவைப்படுறது. அதுக்கு வந்து ஒரு சினிமாங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த காலத்துலேயும் சரி, அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டது. அதனால தான் கொட்டகைகள்லாம் அவ்வளோ கூட்டங்கள் இருந்தது. அப்போ இப்போவும் அவங்களுக்கு தேவைப்படுது. ஒரு குடும்பத்தோட ஒரு நாள் என்டர்டெயின்மெண்ட் எங்கேயாவது போனோன்னா, ஏதாவது மனசு விட்டு அந்த குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்குன்னா ஒரு சினிமா பார்க்குறதுங்கிறது இருக்குது. சினிமாவே வெறி கொண்டு தான் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். சினிமா தான் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே பாலாபிஷேகம், அங்கே போய் கும்பாபிஷேகம் பண்ணுறது, கட் அவுட் வைக்கிறது அந்த மாதிரி தங்கள் வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாதுங்கிறது. ஏன்னா ஒரு கேரளா மாதிரி நம்ம நாடும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். சினிமா வந்து ஒரு அந்த டைமுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. நான் சினிமாக்காரன் தான், அதை தான் நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் மக்களுக்கும் ரசிகர்களுக்கும். சினிமாவை அந்த டைமுக்கு பயன்படுத்திக்கணும். உங்கள் மனசோர்வு, உங்களுக்கு மனசுக்கு நிறைய இடைஞ்சல்கள், மனசில் நிறைய பதட்டங்கள் இருக்கும்போது நீங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வடிகாலாக சினிமாவுக்கு போங்க. மற்றபடி சினிமா தான் வாழ்க்கையினி அந்த அதில் இளைஞர்கள் வந்து அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிடக்கூடாதுங்கிறதுல நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கும். அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சினிமா எப்பவுமே நல்லா தான் மேடம் இருக்கு. முன்னாடி விட நல்ல அப்போ இருந்ததை விட இப்போ வளர்ச்சி தான். அன்னைக்கு நல்ல டெக்னாலஜியா நல்லா வளர்ந்துடுச்சு. அன்னைக்கு இருந்த சம்பளங்கள் வேற. அன்னைக்கு 1 லட்ச ரூபா சம்பளம்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 கோடி சம்பளங்கிறாங்க, 20 கோடி 50 கோடின்னு வந்துடுச்சு. சம்பளங்கள், அதனுடைய வியாபார வளர்ச்சிகள் எல்லாமே அதிகமாயிடுச்சு. டெக்னாலஜி எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. அது பார்க்க பாராட்டக்கூடிய விஷயந்தான். அதான் திரும்ப திரும்ப என்ன சொல்லணும்னா, ப்ரொடியூசர்ஸ் இதில் நிறைய இடங்களில் வீழ்ச்சி அடைகிறது. ப்ரொடியூசர்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க. நடிகர்களுக்கு பெரிய சம்பளங்கள் போய் ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய பாதிப்படைச்சிடறாங்க. நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன். பெரிய பெரிய குஞ்சுமன் முதல் ஏஎம் ரத்னம் வரை, ஆஸ்கார் ரவி சந்திரன்லாம் எப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுத்தவங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க. நடிகர்கள் நல்லா பெரிய, அதாவது ஒரு பணவீக்கம் மாதிரி நடிகர்களுடைய பக்கம் பெரிய வீக்கம் பெருசாக வந்துகிட்டு இருக்கு. தயாரிப்பாளர்களோ டிஸ்ட்ரிபியூட்டர்களோ இன்னொரு பக்கம் வந்து அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அவங்க என்ன காரணம் சார்? ஏன்னா இப்போ நார்மலாக மக்கள் மத்தியில் ப்ரொடியூசர் அப்படின்னா ஓகே, அவங்க வந்து கோடி கணக்கில் பணம் வச்சுருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன அதில் வீழ்ச்சின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க சார்? ஏன்னா நடிகர்கள் வளர்றாங்க, ப்ரொடியூசர்லாம் வந்து டவுன் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றீங்க, அதுக்கு என்ன காரணம்? அதான் மேடம், இங்கே இந்த தொழிலுக்குள்ள நல்ல படங்கள் எடுத்த பெரிய இப்போ ஆஸ்கார் ரவிச்சந்திரன்லாம் சொல்கிறோம்ல, நிறைய தசாவதாரம், பெரிய பெரிய அந்நியன், நிறைய படங்கள் எடுத்தவர். ஆமாம். ஆனால் அவர் இன்னைக்கு பாருங்க நிறைய பெரிய பெரிய படங்கள், நாட்டாமை இட்டமணி, நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணவர். நல்ல பெரிய வெற்றி படங்களை ரிலீஸ் பண்ணவர். இன்னைக்கு பாருங்க அவர் எங்கே இருக்கார் சொல்லுங்க பார்ப்போம். ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவ்வளோ பெரிய பேரும் புகழும் கொண்டவர். குஞ்சுமோன் பார்த்தீங்களா, அப்போ அவ்வளோ பெரிய படம் எடுத்தவர். முதல்வன், பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுத்த ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருந்தார். காதலன் இதெல்லாம் படம் எடுத்து இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்காரு. அவர் ஆஃபீஸுக்கு கூட வாடகை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாரு, செய்கிறாருலாம் கேள்விப்படுறோம்.
ஒரு ஏஎம் ரத்னம்னு ஒருத்தர் இருந்தார், இந்தியன்லாம் படம் எடுத்தது. இன்னைக்கு அவர் படம் எடுக்க முடியுதா? ஓகே. இன்னைக்கு தேவர் பிலிம்ஸ்னு படம் எடுத்தாங்க. அந்த பையன் அவருடைய மகன் வந்து ஒரு இடத்துல அனாதையா விழுந்து இறந்து போயிட்டார்னு கேள்விப்பட்டோம். பல பெரிய ப்ரொடியூசர்ஸுடைய கதை ஹிஸ்ட்ரிகள்லாம் ரொம்ப சோகமாக தான். இப்போ திருவள்ளுவர் கலை கூட இப்போ எவ்வளோ நல்ல படங்கள் எடுத்தான்னு வி சேகரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு எப்படி கடனாளியாகி இன்னைக்கு இறந்துருக்காரு. இப்படி சிவசக்தி, பாண்டியன் முதல் பெரிய பெரிய ப்ரொடியூசர் அத்தனை பேரையும் சொல்ல முடியும். ஆனால் இன்னொரு பக்கம் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா 550 கோடி 100 கோடி, இந்த இப்போ சிவகார்த்திகேயன் இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, விஜய் சேதுபதி இவ்வளோ சம்பளம் வாங்குறாரு. அது சொல்கிறதுக்கு பெருமையாக தான் இருக்குது. ஆனால் அதே மாதிரி அந்த அதை அவங்கள வச்சு படம் எடுக்கிற முதலாளிகள் ப்ரொடியூசர்ஸும் நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசைகள். ஆனால் அந்த காலத்துலேயும் அது நடக்கலை, இந்த காலத்துலேயும் அது நடக்காது போல இருக்குது. ஆரம்ப காலத்தில் சினிமா நல்லா இருந்திருக்கு, ப்ரொடியூசர்ஸ்லாம் நல்லா இருந்திருக்காங்க. இப்போ டோட்டல் சினிமாவில் ப்ரொடியூசர்ஸ்ங்கிற வர்க்கம் ரொம்ப மோசமாக போயிட்டு அது வந்து நடிகர்களோட சம்பளத்தினால அப்படி ஆகுதா சார்? ஆமாம், அவங்க அதிக சம்பளம் வாங்குறது, அவங்க சொல்கிறத பற்றி அவங்க போய் சொல்கிற டெக்னீஷியன் போடுறது, அவங்க சொல்கிற லொக்கேஷனை மாற்றுறது, எல்லாமே அவங்க உள்ள வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ரொடியூசர்ஸுடைய கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை. இப்போ லைக்கா மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வெளிநாட்டில் நிறைய பணத்தை கொண்டு வந்து அவங்க பண்ணலாம். ஓகே. பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனி பணம் நிறைய கோடிக்கணக்கில் அவங்க பிளாக் பண்ணியிருக்கலாம். அவங்க ஒரு அரசியல்வாதிகளோ யாரோ பெரிய பணம் வச்சுருக்கவங்க ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் சாதாரண இந்த தொழிலை கடன் வாங்கி இந்த தொழிலை மட்டுமே நம்பி நேசித்து இந்த ப்ரொடக்ஷனில் இருந்து கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசராக ஆகிறவங்கெல்லாம் நிச்சயமாக இந்த படத்தை இந்த சினிமாவை இனி பண்ண முடியாது. கனவு கூட காண வேண்டாம். ஓகே. படம் எடுக்கலாம் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு மாயைக்குள்ள தயவு செய்து வந்துடாங்கன்னு தான் நான் சொல்றேன், நான் கத்துக்கிட்ட அனுபவத்தை வச்சு. இப்போ அது இல்லாம நடிகர்கள்லாம் அவங்களே ஓனா ப்ரொடக்ஷன் கம்பெனி வர ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அதுவுமே மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசருக்கு அது ஒரு பேக் தானே சார்? இல்லை, இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் எந்த நடிகர்கள் சொந்த படம் எடுத்து நல்லா இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு வர சசிகுமார் சொந்த படம் எடுத்தார், இன்னைக்கு வர கடனாளியாக தான் இருக்காரு. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்களா, அந்த காலத்துல இருந்து நிறைய சொந்த படம் எடுத்த பாக்கியராஜ் படம் எடுத்தார், அவர் வந்து சைன் பண்ண முடியல. நிறைய ஹீரோக்களை சொல்லலாம். இப்படி சிவகார்த்திகேயன் ஒரு படம் தான் எடுத்தார், கண்ணீர் விட்டு கதர்னாரு, படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு வர நிறைய கடனில் இருக்குங்கிறாரு யாரு, விஜய் சேதுபதி நிறைய சம்பாதிக்கிறாரு, படம் ப்ரொடியூஸ் பண்ணனால தான். அதாவது படம் ப்ரொடியூஸ் பண்ண எந்த ஒரு நடிகருமே ஒரு பெரிய சிறப்பாக இருக்காங்க. அதே மாதிரி விஷால் இன்னைக்கு வர கோர்ட்டு கேஸ் சிக்கல்கள், சொந்த படம் எடுத்ததுனால தானே. சொந்த படம் எடுத்து யார், ஒரு அந்த காலத்திலே சந்திரபாபு பாருங்க, சொந்த படம் எடுத்ததுனால தான் அவர் வந்து அவர் வாழ்க்கையே ஒரு சிகரெட்டுக்கு கூட காசு இல்லாமல், அதாவது மாடியில் வந்து மாடிக்கு வேற கார் போகிறதுக்கு அவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகளை உருவாக்கி வச்ச ஒரு ஹீரோ, அவர் வந்து கடைசியில் ஒரு சிகரெட்டுக்கு வாங்க காசு இல்லாமல் கடனாளியை வீசித்தார். யார், சந்திரபாபுங்கிறவர் ஒரு பெரிய நடிகர் தான். அப்போ அசோகன் அதே மாதிரி நிறைய ஹீரோ, சாவித்ரி நடிகை, அவங்களும் படங்கள் எடுத்தவங்க தான். படம் எடுத்து கடனாளியாகி, அதாவது அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டா நல்லா இதாகிடலாம். நிறைய ஹீரோக்கள் நம்ம இதமே சொல்லலாம். சரத்குமார் சொந்த படம் எடுத்து தான் இன்னைக்கு வர ஒரு எவ்வளோதான் சம்பாதிக்கட்டும், ஒரு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு டிஸ்டர்ப் இருந்தால் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணனால தான். இது எந்த நடிகருக்கும் பொருந்தும். இப்போ நீங்க நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க சார், அப்போ உங்களோட அது எப்படி இருக்கு, இப்போ உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இப்போ? இல்லை, நான் ஆரம்பத்தில் பந்தா பரமசிவன்ட்டு பிரபு சாரை வச்சு பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய லைன் ப்ரொடியூசராக இருந்தேன். பட்ஜெட் பத்மநாபன், தாமிரபரணி, விஷாலை வச்சு அதெல்லாம் நல்லா ஓடிச்சு. அந்த படங்கள்லாம் நிறைய படங்கள் ஓடிச்சு. நிறைய படங்கள் அப்புறம் நான் எடுக்கும்போது புலி விஜய் வச்சு பண்ணக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி, புலி எல்லாம் ஒரு தடுமாற்றமான ஒரு சிக்கல்கள் வந்து நம்ம அதில் இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி தான். இன்னைக்கு தப்பிச்சு வந்துட்டோம். படம் ஓடாமல் இருக்க கூட ஒரு வகையில் ப்ளஸ். ஓடுனா திரும்பியும் அங்கேயே இருப்போம். நிறைய பேர் ஓடுறதுனால இந்த ஆசை காட்டுற மாதிரி, வா நீ கூப்பிடுற மாதிரி, ஒரு படம் ஓடிட்டு அடுத்து எடுக்கணும்னு துவங்கி அதிலேயே மாட்டிக்கிடுவாங்க. இப்போ எனக்கு 2 படம் கடைசியில் கொஞ்சம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. போக்கிர் ராஜன் ஒரு படம், இதுவும் பண்ண உடனே நான் அப்படியே அலர்ட் ஆகிட்டேன். இனி இது நமக்கு சரி வராது. ஒரு படம் நம்ம இவ்வளோதான் நம்ம திட்டம் போட்டாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு டைரக்டர் கையில் போயிடுது, நடிகர்கள் கையில் போயிடுது. அங்கே அது சிக்கலாகிடுச்சுன்னா அதனுடைய பனிஷ்மெண்ட் முழுக்க ஒரு ப்ரொடியூசருக்கு வந்துடுது. அனுபவிக்கிறது ஒருத்தர், பனிஷ்மெண்ட் ஒருத்தருக்கு. அந்த பனிஷ்மெண்ட்டை நம்மளால் அனுபவிக்க முடியாது. இதுதான் உண்மை. யதார்த்தத்தை சொன்னால் கசக்கும், உண்மை கசக்கும். ஆனால் நான் இதை சொல்லி தான் ஆகணும். இனி நம்ம யாரை கண்டும் எந்த ஹீரோக்கள் நமக்கு மதிக்கணும், அவன் சொல்லணும், இவன் சொல்லணும், நம்மளை வச்சுக்கணுங்கிறதுக்காகலாம் சொல்லலை. வருங்காலத்தில் வர சினிமாவுக்கு வரவங்க கவனமாக இருக்கணுங்கிறக்காக தான் இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு படம் எடுக்க வரீங்கன்னா இன்னைக்கு இருக்க வியாபார சூழலில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும்னா
நீங்கள் வந்து அந்த பட்ஜெட்டு அந்த வியாபாரம் தெளிவாக பண்ண தெரியாமல் வந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. இது ஒரு சுழலுக்குள்ளே மாற்ற மாதிரி தான் சினிமா. ப்ரொடியூசர்ஸுங்கிற வர்க்கம் கண்டிப்பாக அழிந்து போய் கொண்டிருக்கிறது, அழிந்து விட்டது. அதனால் நீங்கள் படம் எடுக்க வர ஹீரோக்கள் படம் எடுத்தால் எடுத்துகிட்டு போகிறாங்க, விட்டுருங்க, அவங்களே பார்த்துக்கிட்டோம். ஆனால் நீங்கள் வரும்போது கவனமாக இருக்கணும், புதுசாக படம் எடுக்க வராங்க. ஏன்னா ஒரு படத்தில் நீங்கள் விட்டுட்டீங்களா வாழ்க்கையில் மட்டும் திரும்ப மீளவே முடியாது. ஒரே படத்தில் காலியாகி போயிடுவீங்க. பல ப்ரொடியூசருடைய வாழ்க்கை எவ்வளோ வசதி வாய்ப்புகளோட பல கோடிகளோடு வருவாங்க, கடைசியில் பார்த்தா தெருவில் நிற்பாங்க. அங்கே பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத சூழலில் இருப்பாங்க, அவமானப்பட்டு போய் நிற்பாங்க. ஏன்னா அவங்க யார்கிட்டையும் கடன் வாங்க முடியாது. அந்த ஒரு சூழலை ப்ரொடியூசர்ஸ் உருவாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன், கவனமாக இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ தியேட்டர்ல போயிட்டு படம் பார்க்கறதே வந்து குறைஞ்சிருச்சு மக்கள் கிட்ட. ஏன்னா எல்லாருமே போன்லயே உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க ஈஸியா. அதை தாண்டி ஓடிடி அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மும் வந்துருச்சு. ஸோ இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இது தியேட்டர்ல போய் ஆடியன்ஸ் வர்றது குறையுது அப்படின்னா அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் தான். ஆமாம், ஒரு லாஸ் தான். ஆனால் தியேட்டருக்கு மக்கள் வந்தால் தான் அந்த என்ஜாய்மெண்ட்டு எங்கேயும் கிடைக்காது. இது வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே படுத்து கிடக்கும் போது போர்வைக்குள்ள இருக்கும்போது பாதி பேர் அந்த என்ஜாய்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்காது. ஆனால் வளர்ச்சியை நம்ம தடுக்க முடியாது. ஒரு விஞ்ஞான வளர்ச்சியை யாரும் நீ அதை பண்ணக்கூடாது செய்ய முடியாது தடுக்க முடியாது நம்மளால. அது ஒரு விஞ்ஞான வளர்ச்சி தான். அது மட்டும் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓடிடி மட்டும் தான் காரணம் நினைக்கிறீங்களா? ஓடிடி மாதிரி நிறைய இருக்குல்ல. இப்போ ஃபோனில் செல்ஃபோனில் நிறைய ஷார்ட்ஸு போட்டுறாங்க, நல்ல நல்ல படங்களுடைய காமெடியை போட்டுறாங்க, பாடல்களை போட்டுறாங்க, பல விதங்களில் இப்போ உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. நீங்கள் தொட்டா போதும் அவ்வளோமே சாக்கடிக்கிற மாதிரி அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டும் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. இந்த என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக வர வர தியேட்டருக்குள்ளே போகிறவங்க கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க, உண்மைதான். தியேட்டர்கள்லாம் இழுத்து மூடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்பவும் நிறைய தியேட்டர்களுக்கு ஃபில்ஃபில் பண்ண முடியல. இது விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக நம்ம அதை சொல்லி இதை தடுக்க முடியாது. தியேட்டருக்கு வரவங்க குறைய தான் செய்வாங்க. ஆனா அதுக்கு தகுந்தாரு எல்லாம் மாடர்னைஸ் பண்ணி. விலைவாசியும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. எது விலைவாசி? தியேட்டர் டிக்கெட் விலைவாசி ஒரு காரணம், பெரிய காரணம். அது ஒரு காரணம் சொல்லலாம். ஆனால் அது ஒரு மிக பிரதான காரணம். ஏன்னா படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுறாங்கன்னா எவ்வளோக்கு நாளும் பிளாக்ல கொடுத்து 2000 ரூபா கொடுத்து வாங்குறாங்களே. இப்போ விஜய் படம் ரிலீஸ் ஆகுனா 2000 ரூபா கொடுத்து எப்படி வாங்குறாங்க? ரஜினி படம் வந்தோன்னா 2000 ரூபா போனாலும் பரவாயில்லன்னு வாங்குறாங்க இல்லையா? அது மட்டும் காரணம் கிடையாது. சூழல் நமக்கு அது மேலே ஒரு மோகம் வராத அளவுக்கு இந்த நீங்கள் ஓடிடி சொல்கிற மாதிரி ஃபோனில் செல்ஃபோனில் அத்தனை விஷயங்களும் வந்துட்டு, நிறைய ஆப் வந்துடுச்சு. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு எல்லாம் புது புது விஷயங்களாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மனநிலை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காலங்களுக்கு கிட்டபடி மாறிக்கிட்டே இருக்குது. எனக்கு என்னென்னா, இந்த ரசிகர்கள்ங்கிற பொருளில் 2000 3000 கொடுத்து நீங்கள் படம் டிக்கெட் வாங்குறது, ஒரு விவசாயிகள் ஒரு மூட்டை நெல்லுக்கு 1000 ரூபா, ஆனால் நீங்கள் ஒரு 2000 ரூபா கொடுத்து டிக்கெட் போட்டு வாங்கிடுறீங்க. ஆனால் விவசாயி எப்படி பாதிக்கப்படுறான்? நீங்கள் மற்ற தொழில்கள்லாம், இந்த பெரிய நடிகர்களுக்கு மட்டும் சொல்கிறேன், பெரிய நடிகர்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்து பார்க்குறாங்க. அது மாதிரி இந்த விவசாயிகள் மற்ற தொழிலாளர்கள் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸுகள், விவசாய ப்ராடக்ட்ஸுக்கெல்லாம் நல்லபடியாக விலை கிடைக்கணும்னா சினிமா மோகமும் குறையணும்னு தான் எனக்கு ஆசை. சினிமா அந்த பெரிய நடிகர்களுக்கு கொடுக்குற விலையை கொடுக்கும்போது இந்த விவசாயிகளுக்கு கிடைக்கிற விலைகள்லாம் கம்மியாக இருக்கும்போது எனக்கு என்னென்னா அது மேலே எனக்கு ஒரு ஆதங்கம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். ஒரு மூட்டை நெல் 1000 ரூபா. நடிகர்களோட சம்பளத்தை குறைக்கணும்ன்றீங்களா? குறைக்கணும், அதுதான் காரணம் தான், குறைக்கணும். அவ்வளோ பணம் அவங்களுக்கு போகக்கூடாது. இப்போ நீங்கள் 3000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறதுனால தானே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால தானே அவங்க தலைகால் பெருமை ஒரு போதையில் இருக்காங்க. இப்போ நான் ரஜினிகாந்த் எல்லாம் குறை சொல்றதுக்காக இல்லை, ரஜினிகாந்த் ஒரு தொழில் பண்ணுறாரு, செய்கிறாரு. ஆனால் ரஜினியால் இவ்வளோ பெரிய கோடிகளை சம்பாத்தியம் பண்ண ஒரு ரஜினியால் ஒரு ரசிகர் நல்லா இருக்க முடியுமா? முடியாது. ரசிகர்களுக்கு எந்த காலத்திலையும் ஒரு நல்லது நடக்குமா? அவங்க குடும்பங்களுக்கு என்னைக்காவது ஒரு நல்லதுக்கு கெட்டதுக்கு அவங்க உள்ளே இருந்து ஏதாவது செய்ய முடியுமா? ஒரு உதவி பண்ண முடியும், தொழிலுக்கு உதவி பண்ணுறேன்னு பண்ண முடியுமா? நான் ரஜினியை மட்டும் சொல்லலை, எல்லா நடிகரையும் தான் சொல்கிறேன். அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரசிகர்கள் உங்கள் படம் பாருங்கள், ரொம்ப நடிகர்களுக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, செலவு பண்ணாதீங்க, உங்கள் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதே மாதிரி படம் வந்து நீங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுக்கிறீங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ப்ரொடியூசராக. இப்போ வந்து ஈஸியாக ஒரே ஒரு கேமரா வச்சுட்டு ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ் இப்படியும் வந்து அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நல்லதுதான் மேடம். இப்போ வந்து சினிமாவில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும், எவ்வளோ இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த இளைஞர்களுக்கு வந்து பெரிய பணங்கள் கையில் இல்லாத போது அவங்க 2 கேமரா வச்சு லைட்டை வச்சு அவங்க ஒரு படம் பிடிச்சி அவங்க திறமையை காட்டுறாங்க. நல்ல திறமையாளர்களுடைய படைப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு.
ஒரு ஒரு இதுலலாம் ஒரு வேனில் வச்சே ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு 2, 3 சின்ன கேமரா, செல்ஃபோனை வச்சே படம் எடுத்திருக்காங்க. ஆமா. இப்போ இதெல்லாம் நம்ம பாராட்டி தான் ஆகணும். ம். இளைஞர்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்குது. எல்லாரும் விஜய் வச்சு படம் எடுக்க முடியுமா? ம். எல்லாரும் தனுஷ், சிம்பு வச்சு படம் எடுக்க முடியாது. முடியாது. அப்போ இந்த மாதிரி இளைஞர்களுக்கு இந்த வடிகால்கள், கலைங்கிறது ஒரு கலை தான். அந்த கலை ஆர்வம் உள்ளவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இன்னைக்கு வந்து எல்லா ஆன்லைன் எடிட்டிங் அது இதெல்லாம் செல்ஃபோனுக்குள்ளேயே வந்துடுச்சு. அதை வச்சே படம் எடுக்கிற கேமரா, சின்ன லெவல் கேமராலாம் வந்துடுச்சு. அதை வச்சே படம் எடுக்கலாம், அங்கேயே எடிட் பண்ணலாம், டப்பிங் இல்லாமே படத்தை முழு படத்தையும் எடுத்துடலாங்கிற ஒரு டெக்னாலஜிலாம் வந்திருக்குது. ஆமா. அப்போது அந்த இளைஞர்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்குது. நிறைய பேர் அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. கேரளாவிலலாம் நிறைய பேர் அப்படி படங்கள் எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அது வளர்ந்தால் நல்லது தான். நம்ம நல்லது தான். இதை தான் தேட்டரில் தான் வந்து படம் பார்க்கணுங்கிறல. தேட்டர் ஒரு ஒரு வடிகால்னா கலையை வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி சூழலும் வந்தால் நல்லது தான் நான் சொல்லுவேன். ஓகே. இல்லை, ஒரு ப்ரொடியூசரா நீங்கள் வந்து இது அகைன்ஸ்டா பேசுவீங்கன்னு நான் நினச்சேன். ஏன்னா இப்படியெல்லாம் வர்றதுனால ப்ரொடியூசருக்கு கஷ்டம் தான். நான் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் சொல்கிற கரெக்டு தான். ப்ரொடியூசர்ஸ்க்கு இதனால இழப்புகள் தான், பிரச்சனைகள் தான். ஆனால் எல்லாரும் படம் பண்ண முடியுமில்ல. ரஜினி வச்சு எத்தனை பேர் படம் பண்ண முடியும்? ஒரு ஆள் தான் பண்ண முடியும். ஒரு விஜய் வச்சு எத்தனை பேர் பண்ண முடியும்? ஒரு ஆள் தான் பண்ண முடியும். அப்போ மற்ற திறமையாளர்கள் என்ன பண்ண முடியும்? ப்ரொடியூசர்ஸ்க்கு அதனால இழப்பு தான். நீங்கள் அதுக்கு தான் நடிகர்கள் சம்பளத்தை குறைங்கன்னு சொல்கிறோம். பெரிய பெரிய டெக்னீஷியன்களுக்கு 50 கோடி 60 கோடின்னு ஏன் கொடுங்க? அவ்வளோ சம்பளம் ஏன் கொடுக்கணும்? அதை நீங்கள் கம்மியாக்குங்க, 1 கோடி கொடுங்க. அப்போ எவ்வளவு உங்களுக்கு அதில் பெரிய பட்ஜெட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வழிகள் பண்ணணுமே தவிர, அவங்களுக்குலாம் ஒரு டைரக்டருக்கு 50 கோடி, ஒரு ஹீரோவுக்கு 100 கோடி இப்படிலாம் போகக்கூடாது. இதுதான் ஒரு 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 பெரிய ஒரு மோசமான இடத்துக்குள்ள அது ஒரு பணம் வீக்க மாதிரி ஒரு சிலர் கண்ட்ரோலுக்குள்ளே போய் அது ஒரு வீக்கப்பட்டு போய் கிடக்குது. அந்த வீக்கம் வந்து ஒரு பெரிய நோயின்னு தான் நான் சொல்லுவேன், ஒரு கேன்சர் நோய் மாதிரி. அதனால பலருக்கும் இழப்பு தான். அது சினிமா சம்மந்தப்பட்ட, வியாபாரம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய இழப்பு, பிரச்சனைகள் தான்.